அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أفضل ما تداويتم به الحجامة أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தை இன்றைக்கு நவீன அறிவியல் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது, நவீன அறிவியல் எந்த அளவுக்கு அந்த சுன்னத்துகளை உண்மைப்படுத்துகிறது என்ற கோணத்தில் நம்ம உரையாக பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே முஸ்லிம் ஷெரீஃபுடைய 1577வது செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஒரு செய்தி இப்படி நமக்கு கிடைக்கிறது. ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன சொன்னாங்க? இன்ன அஃதல மா ததாவைத்தும் பிஹி அல் ஹிஜாமா. நீங்கள் செய்கின்ற மருத்துவங்களிலேயே ஆக சிறந்த மருத்துவம் ஹிஜாமா, இரத்தம் குத்தி எடுப்பது. இன்ன அஃதல மா ததாவைத்தும் பிஹி. நீங்கள் எத்தனையோ மருத்துவங்களை மேற்கொள்ளலாம், நீங்கள் செய்கின்ற மருத்துவங்களிலேயே ஆக சிறந்த மருத்துவம் ஹிஜாமா, இரத்தம் குத்தி எடுப்பது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார். அதே போல் மற்றொரு செய்தி ஜாமியு ஸகீர் என்ற கிதாபில் இந்த செய்தி கிடைக்கிறது. 7960வது செய்தியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரர்து லைலத்து உஸ்ரி பிஹி. நான் மேராஜுக்காக சென்றபோது, இல்லையா, மேராஜுக்காக நான் மேலே சென்றபோது, பிமலை மினல் மலாயிகா, எந்த மலக்குமார்களை நான் கடந்து சென்றாலும் அவங்க சொன்ன வார்த்தை இல்லா காலு யா முஹம்மத் முர் உம்மத்தக பில் ஹிஜாமா. முஹம்மதே, உம்முடைய உம்மத்தினர்களுக்கு ஹிஜாமாவை நீங்கள் வலியுறுத்தி சொல்லுங்கள் என்பதாக மலக்குமார்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நான் மேராஜுக்கு போகும்போது நிறைய மலக்குமார்களுடைய குழுக்களாக பல பேரை பார்த்தேன். அதிகமான மலக்குமார்கள் என்னிடத்தில் சொன்னாங்க, முஹம்மதே, உம்முடைய சமுதாய மக்களுக்கு, உம்முடைய உம்மத்தினர்களுக்கு நீங்கள் ஹிஜாமாவை செய்ய சொல்லுங்க என்று எனக்கு சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஜாமியு ஸகீரில் இருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தி புகாரி ஷெரீஃபுடைய 5671வது செய்தியாக நம்ம தேன் சம்பந்தமாக பேசும்போது கூட இந்த செய்தியை பேசணும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அஷ்ஷிஃபாஉ ஃபி ஸலாஸா. 3 விஷயங்களிலே ஷிஃபா இருக்கிறது, 3 காரியங்களிலே நிவாரணம் இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் முதலாவதாக சொன்னாங்க, ஃபீ ஷுருத்தத்தி மஹ்ஜமின், ரத்தம் குத்தி எடுப்பதில். முதலாவது ரத்தம் குத்தி எடுக்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது ஷுர்பத்தி அசல், தேன் குடிக்கிறதுல சொல்கிறாங்க. மூணாவது சூடு போடுறத சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு சூடு போடுறதை நான் தடை செய்கிறேன், அதனால் நீங்கள் ரத்தம் குத்தி எடுத்து நீங்கள் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேன் குடித்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த ஹதீஸ் முடிகிறது. இப்படி நிறைய செய்திகள் ரத்தம் குத்தி எடுக்கிறது சம்பந்தமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனக்குத்தானே ரத்தத்தை குத்தி எடுத்திருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ரத்தம் குத்தி எடுக்கிறது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக பல பேரில் இருக்கிறது. இதில் அதிகமாக நமக்கு பரிச்சயமான பேர் கப்ளிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தம் குத்தி எடுக்கிறதுன்னு இப்போ ஒன்றும் கிடையாது. நம்முடைய முதுகில் எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அல்லது வேறு நேரங்களில் நம்முடைய உடல் பகுதியில், அது பிடரியாக இருக்கலாம், தோல் பகுதியாக இருக்கலாம், தாடை பகுதியாக இருக்கலாம்,
தலையை நல்லா மொட்டை அடித்து தலை பகுதியிலும் கப்ளிங் செய்வாங்க. முதுகு பகுதியில், பித்தட்டு பகுதியில், கால் பகுதியில் எந்த இடத்துல வேணால் கப்ளிங் செய்யலாம். நமக்கு தெரியும் இன்றைக்கி கப்ளிங் தெரப்பின்னு வச்சுருக்கிறாங்க. ஒரு கப்ளிங் மாதிரி ஒன்று போடுவாங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்முடைய அந்த எந்த பகுதியில் அந்த கப்பு வைக்கிறோமோ அது கொஞ்சம் உப்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த கப்பை எடுத்துட்டு இந்த இது பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த கத்தியில் சின்னதாக கீரை போடுவாங்க. ரொம்ப ஆழமான கீரல் போட மாட்டாங்க, மேலோட்டமாக சின்னதாக ஒரு கீரலை போட்டுட்டு திரும்ப கப்ளிங் போட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தோல் மேலே இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்கள் வெளியாகும். நரம்பில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் வெளியே வராது. அதாவது ரொம்ப மேலோட்டமாக சின்ன சின்ன கீரல் போடுவாங்க. திரும்ப அந்த கப்ளிங் பண்ணும்போது ரத்தங்கள் வெளியாகும். இந்த ரத்தத்தை வெளியெடுப்பாங்க. இதற்கு பேர் தான் மெஹஜம், அதாவது ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுப்பது என்பதாக பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஹிஜாமாவை பற்றி பேசுகிறார்கள். இன்றைக்கு நவீன அறிவியல் இந்த ஹிஜாமாவை நிறைய பாராட்டி பேசுகிறது. நிறைய மருத்துவ குணங்கள் இந்த ஹிஜாமாவில் இருக்கிறது. பேசிக்காக ஒன்று விளங்கி கொள்ளுங்கள், இரத்தம் என்பது தான் மனிதனுடைய உடலில் நோய்க்கு முக்கியமான காரணம். உடலில் இருக்கக்கூடிய நோய்களை உடம்பு முழுக்க பரப்புகிற இடத்தில் இரத்தம் மிக முக்கியமான பிரதானமான பங்கு வகிக்கிறது. ஒரு நோய் இரத்தத்தில் கலந்துட்டா அந்த நோய் அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்த முடியாது. இயல்பாகவே நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு மஞ்சக்காமாலை இருக்குது, மருந்து சாப்பிட்றாரு. ஆனால் அதே மஞ்சக்காமாலை இரத்தத்தில் கலந்துருச்சுன்னா அவரை காப்பாற்றுறது கஷ்டங்குவாங்க. இரத்தத்தில் கலந்துட்டா அதனுடைய வீரியம் பயங்கரமானதாயிரும், அது அபாயகரமானதாயிரும். அது எந்த நோயாக இருந்தாலும் சரி. கேன்சர் எடுத்துக்கொள்ளுங்கள், உடம்புல வேறு ஏதாவது பகுதியில் இருந்தால் கட்டி மாதிரி வரும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே கேன்சர் இரத்தத்தில் கலந்துட்டா அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியாது. இப்படி எந்த நோயாக இருந்தாலும் இரத்தத்தில் கலந்துட்டா அது உயிருக்கு ஆபத்தாக போயிடும். இரத்தம் என்பது மனிதனுடைய நோய்க்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. மனிதனுடைய நோயை உடம்பு முழுக்க கொண்டு போகிற இடத்துல மிக முக்கியமான இடத்துல இரத்தம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நோய் இரத்தத்தில் கலந்துட்டா அந்த நோய் உடல் முழுக்க கலந்த மாதிரி. உடம்புல ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் காயப்பட்டிருந்தால், ஒரு நோய் பட்டிருந்தால் அது அந்த உறுப்போட முடிஞ்சிடும். ஆனால் அதே நோய் இரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொன்னால் அது அந்த உடல் முழுக்க நாசமாக்கிவிடும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா சம்பந்தமாக இந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் இன்னொரு பின்னணியை பார்க்கலாம். ஹிஜாமா சம்பந்தமாக 1600களுக்கு பிறகு தான் உடம்பில் இரத்த ஓட்டத்தை இந்த உலகம் கண்டுபிடிக்கிறது. நவீன அறிவியல் உடம்பில் இரத்த ஓட்டத்தை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்காதீங்க சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க காரணத்தை சொல்கிறாங்க. இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம், ஷைத்தான் இரத்தம் ஓடுகின்ற நாளங்களிலே இருக்கிறான். நம்ம நல்லவங்க தான், ஆனால் நம்ம ஓடக்கூடிய ரத்தம் இருக்கு இல்லையா, அதில் ஷைத்தான் இருக்கிறான், உங்களை வழிகெடுத்துருவான். அதனால் நீங்கள் எவ்வளோ அவுலியாவாக இருந்தாலும் ஒரு அந்நிய பெண்ணோடு நீங்கள் தனிமையில் இருக்காதீங்க என்பதாக ரசூலுல்லாஹ் அங்கே பேசுகிறாங்க. அது ஒழுக்கம் சார்ந்த செய்தியாக இருந்தாலும் அதில் பெருமானார் ஒரு அறிவியல் பேசுகிறாங்க. உடம்பில் இரத்த ஓட்டத்தை பற்றி பெருமானார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பேசிட்டாங்க. அதாவது கிபி 600களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. 600லேருந்து 700. கிபி 600 ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. கிபி 1600க்கு பிறகு தான் இப்னு சீனா என்பவர் இரத்த ஓட்டங்களை பற்றி ஆய்வு செய்கிறார். உடம்புல இரத்த ஓட்டத்தை பற்றி இந்த நவீன அறிவியல் கண்டுபிடிக்கிறது 16வது நூற்றாண்டில். ரசூலுல்லாஹ் பேசியது 7வது நூற்றாண்டு. அருமையான சகோதர பெருமக்களே, குறிப்பாக இந்த ஹிஜாமா சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நிறைய மருத்துவ குணங்கள் ஹிஜாமாவில் இருக்கிறது. முதலாவது செய்தி, ரொம்ப பிரதானமான செய்தின்னு சொன்னால், உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை நீக்கிறதுல ஹிஜாமா மிக முக்கியமான பங்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள நரம்பில் ஓடக்கூடிய ரத்தங்களை இது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஹிஜாமாவில் நரம்பில் ஓடக்கூடிய ரத்தங்களை டச் பண்ண மாட்டாங்க. தோல் பகுதிகளில் மேல் பகுதியில் சில ரத்தங்கள் இருக்கும். இந்த ரத்தங்கள் கழிவு. இது நரம்பில் ஓடக்கூடிய ரத்தங்கள் சுத்தமானது. இந்த கழிவுகள் பூரா நரம்புலேருந்து வெளியே வந்து உடம்புடைய மேல் பகுதியில் இருக்கும். இந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றிவிட்டோம்னு சொன்னால், இந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றலைன்னு சொன்னால் இந்த கழிவுகள் திரும்ப ரத்தத்தில் கலந்துடும். இதுதான் பேஸ். ஹிஜாமாவுடைய அடிப்படை ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. ரத்தத்தில் நரம்பில் ஓடக்கூடிய ரத்தங்கள் சுத்தமானது. ஹிஜாமாவில் நரம்பை டச் பண்ண மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கப்ளிங் வச்சு ஷார்ப்பான பிளேடை வச்சு மேலோட்டமாக அது படுறதே தெரியாது, கிழிக்கிறதே தெரியாது. ரொம்ப லேசாக மேலே கிழிப்பாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது ரத்தம் வரும். இதை மேலே கிழிக்கிறதுக்கே தோலில் படிந்திருக்க ரத்தங்களை தான் இந்த ஹிஜாமாவின் மூலமாக வெளியேற்றுறாங்க. சரி, ஏன் தோல் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்தங்களை மட்டும் வெளியேற்றுறாங்கன்னு சொன்னால், கழிவுகள் முழுக்க தோல் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்தங்களில் தான் இருக்கும். உடம்புடைய மேற்பகுதிக்கு வந்துடும்.
இந்த கழிவுகளை நம்ம அப்பப்போ வெளியேற்றிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றலன்னு சொன்னால் இந்த கழிவுகள் திரும்ப ரத்தத்தில் கலந்து ரத்தத்தை அசுத்தப்படுத்திடும். உடம்புல மிக முக்கியமான பெரிய நோய்களுக்கெல்லாம் இந்த ரத்தம் காரணமாக இருக்கிறது என்பதாக ஹிஜாமா பற்றி சொல்கிறார்கள். இப்னு சீனா அவர்கள் இதை ஆய்வு செய்து ஆச்சரியப்பட்டு நிறைய செய்திகள் சொல்கிறார்கள். தோல் பகுதியில் நம்ம ஹிஜாமா செய்தோம்னு சொன்னால், கப்ளிங்கை தோல் பகுதியில் வச்சோம்னு சொன்னால் விழா பகுதியில் இருக்கக்கூடிய பதிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இதய துடிப்பு சீராகுது. ஹிஜாமா பண்ணுறதுனால என்ன மிக முக்கியமான பெனிஃபிட் சொன்னால், எந்தெந்த பகுதியில் வைக்கிறோமோ அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் தோல் பகுதியில் வச்சிங்கன்னு சொன்னால் தொண்டை வலி தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் சீரடைகிறது, இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகிறது, இரத்தம் இதய பகுதி சீரடைகிறது என்பதாக பதிவு செய்கிறார். தோலுக்கு கீழே நெஞ்சு பகுதியில் நீங்கள் ஹிஜாமா செஞ்சீங்கன்னு சொன்னால், அது முதுகுடைய நடுப்பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை நெஞ்சுக்கு கீழே வயிற்றுக்கு மேற்பகுதி, இந்த இடத்துல நீங்கள் ஹிஜாமா செய்தீங்கன்னு சொன்னால் நுரையீரல் பாதுகாக்கப்படுகிறது. கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகிறது. நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகிறது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன், மனிதனுடைய நோய்க்கு பிரதானமானது நுரையீரல் மற்றும் கல்லீரல், இதில் தங்குகின்ற கழிவு. நுரையீரலில் கழிவு தங்கினாலோ சரி மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் அதுக்கு பிறகு அவர் வாழ்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். கல்லீரலில் கழிவு தங்கினா இரத்தத்தை சுத்தப்படுத்த முடியாது. இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற ஆற்றல் கல்லீரலுடைய வேலை என்னன்னா உடம்பு முழுக்க கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்துறது. கல்லீரல் சேதம் ஆகிடுச்சுங்கன்னா ரத்தம் சுத்தம் அடையாது. உடம்புல அதுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தியே கிடையாது. எந்த நோய் வந்தாலும் அது வேகமாக பரவும் என்பதாக கிதாபில் எழுதுகிறாங்க. அதனால் இந்த கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பங்கு இந்த ஹிஜாமாவிற்கு இருக்கிறது. நீங்கள் நெஞ்சு பகுதியில் ஹிஜாமா செய்யும் பொழுது, அதே போல் பிடரி பகுதியில் ஹிஜாமா செய்யும்போது அந்த எகிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குகிறது என்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக ஹிஜாமாவுடைய மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் லாபம் என்னன்னு சொன்னால், இரத்த ஓட்டம் சீராகுது. புது இரத்தங்கள் உற்பத்தி ஆகிறது. ஹிஜாமாவில் நீங்கள் பொதுவாக இரத்தம் கொடுக்கும் போது அது ஒரு பலகீனம் அடைகிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே ரத்தம் கொடுக்கறதுனால மிகப்பெரிய ஃபாய்தானு சொன்னால் புது ரத்தம் உற்பத்தி ஆகுது. உடம்பு என்பது கிணறு மாதிரி, இறைக்க தண்ணி ஊறுற மாதிரி. நம்ம எந்த அளவுக்கு ரத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உடம்புல ரத்தம் ஊறும். நீங்கள் ஹிஜாமாவை அதிகமாக செய்தால் உடம்புல புதிய இரத்தங்கள் உற்பத்தி ஆகிறது. குறிப்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைகிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் தான் மிகப்பெரிய ஆபத்து. நம்ம ஏற்கனவே சொன்னால் இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கொலஸ்ட்ரால். ஒருத்தருக்கு கொலஸ்ட்ராலுடைய அளவு சரியாக இருந்துச்சுன்னா இவர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. திடீர்னு 4 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலி வருது, ஆஞ்சிஓ பண்ணுன்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்கே வருதுன்னு இரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய அளவு கூடிட்டா. இரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய அளவு நம்ம சம அளவில் வச்சுருந்தோம்னு சொன்னால் இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது. இதய துடிப்பு சீராகும், நரம்பு மண்டலம் சீராக இருக்கும், இதயம் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆளாகாது. நீங்கள் ஹிஜாமா செய்தால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சீர்பெறுகிறது என்பதாக பதிவு செய்கிற, கொலஸ்ட்ரால் குறையுது என்பதாக சொல்கிறாங்க. இறுதியாக நம்முடைய கணையத்தில் உண்டான கழிவுகளை நீக்கிற இடத்துல இந்த ஹிஜாமா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹிஜாமாவின் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதயம் புத்துணர்ச்சி அடைகிறது, புதிய இரத்தங்கள் உருவாகிறது, நுரையீரலில் தங்கிய கழிவுகள் வெளியேறுகிறது, கல்லீரலில் தங்கிய கழிவுகள் வெளியேறுகிறது. கடைசியாக கணையம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய உணவை செரிமானப்படுத்துறதுல முக்கியமான பங்கு கணையத்திற்கு இருக்கிறது. கணையம் ஒருத்தருக்கு பிரச்சனையாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு சொன்னால் அவரை சாப்பிட விட மாட்டாங்க. சும்மா கொஞ்சமாக சாப்பிடுங்க, நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு செரிக்காது, பிரச்சனையாக போயிடும் என்பதாக சொல்லுவாங்க. கணையம் என்பது உணவை செரிமானத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்கள் ஹிஜாமா செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கணையம் சுத்தமாகிறது. இது போன்று உடம்புல இருக்கக்கூடிய உள் பார்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான நோயும் உங்களை தீண்டாது. கடைசியாக இரத்தம் அசுத்தமானது வெளியாகிவிட்டுன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான நல்ல இரத்தங்கள் உடல் ஓடிக்கிட்டே இருக்கும். உடல் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதாக ஹிஜாமாவை பற்றி சொல்கிறார்கள். என்னுடைய உஸ்தாது சொல்வார்கள், குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹிஜாமா செய்யணும் என்பதாக சொல்வார்கள். எந்த நோய் இருக்கோ இல்லையோ, நோய் அதிகமாக இருந்துன்னு சொன்னால் ரத்தம் அதிகமாக வரும். இல்லை உடம்பு நல்லா இருக்குது, க்ளீனாக இருந்துச்சு சொன்னால் ஹிஜாமா செய்யும்போது ரத்தத்துடைய அளவு குறையும். நம்ம போய் கப்ளிங் போடும் போதே உடம்புல எந்த அளவுக்கு கழிவு இருக்குது இல்லைன்றதை அவங்க சொல்லிடுவாங்க மருத்துவர். நம்ம ஃபஸ்ட்டு தடவை நம்ம கப்ளிங் போடும் போது எங்கெங்கெல்லாம் ரத்தத்துடைய அளவு வச்சு அவங்க சொல்லுவாங்க. ரத்தத்துடைய கலர் கடுமையான கருப்பில் இருக்கும், நல்ல ரத்தம் கருப்பு கலரில் இருக்காது. நீங்கள் பாருங்கள், யார்கிட்ட வேணால் விசாரித்து பாருங்கள், ஹிஜாமாவின் மூலமாக வெளியே வரக்கூடிய ரத்தம் முழுக்க கருமை நிறத்தில் இருக்கும். அது முழுக்க கழிவு தான்.
நல்ல ரத்தம் வெளியே ஆகலை. பல பேருக்கு ஹிஜாமாவில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரத்தம் வெளியே போயிட்டால் பலகீனம் ஆயிடுவோன்ட்டு. அசல் அது ரத்தம் இல்லை, ரத்தத்தில் உண்டான அசிங்கங்கள், ரத்தத்தில் உண்டான கிருமிகள், ரத்தத்தில் உண்டான கழிவுகள் தான் ஹிஜாமாவின் மூலமாக வெளியேறுகிறது. எனவே நம்ம கழிவு அதிகமாக இருந்தால் ரத்தம் அதிகமாக வரும். ரத்தம் குறைவாக வரும் பொழுது பாய் உங்களுக்கு உடம்பு பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அவங்களே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹிஜாமா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு ராகத்தாக இருக்கும். உடம்பு சோர்வு இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வரும். மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நரம்பு மண்டலம், மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்பதாக ஹிஜாமாவுடைய பலன்களை பற்றி இன்றைக்கு நவீன அறிவியல் நிறைய பேசுகிறது. அன்பான சகோதரி பெருமக்களே, ரசூலுல்லாஹ் இவ்வளோ டீட்டெயிலாம் பேசலை, சிம்பிளாக சொல்கிறாங்க. நீங்கள் செய்கிற மருத்துவங்களிலேயே ஆக சிறந்த மருத்துவம் ஹிஜாமா. ரசூலுல்லாஹ் தனக்குத்தானே செய்திருக்கிறார்கள். ஹந்தக்குடைய யுத்தத்திலேயோ இல்லை ஃபதேஹ் மக்காவிலேயோ இப்னு அப்பாஸ் 2ல் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கடுமையான கழுத்து வலி ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் தானே ரத்தத்தை குத்தி வெளியே எடுத்தார்கள். இது மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கும் நபியவர்களே ஹிஜாமா செய்திருக்கிறார்கள் என்பதாகலாம் நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளில் கிடைக்கிறது. ரொம்ப மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக பார்க்கப்படுகிறது. இதில் ஆரோக்கியம் இருக்கிறது என்பதை ஒரு புறம் வைத்துவிட்டு பேசிக்காக ரசூலுல்லாஹ் இது நிவாரணம் இருக்கிறது, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ற ரீதியில் நம்ம செய்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றிய அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. ஆமீன்.